Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC CGL உடைய Tier 2 எக்ஸாம்ஸும் SSC GD எக்ஸாம்ஸும் எப்போ கண்டக்ட் பண்ண போறோங்கிற அந்த அஃபிஷியல் டேட்டை SSC டிக்ளேர் பண்ணிட்டாங்க. CGL எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 18, 19, 20 இந்த 3 நாள் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த 3 நாள் கண்டக்ட் பண்ண போறாங்கங்கிறப்போ ஒரு டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JSO பேப்பர் இருக்கும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 அதாவது ரிமைனிங் பேப்பரோட பேப்பர் 1 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 நாள் கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நிச்சயமாக நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை தான் இந்த டைம் Tier 2க்கு குவாலிஃபை பண்ணுவாங்கன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிட்ட தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே நாள் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ 2 நாள் கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அண்ட் வேகன்சியும் 17,000 கிட்ட வேகன்சி இருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 1.5 lakhs ஸ்டூடெண்ட்டாவது Tier 2க்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் சேஃப் ஸ்கோர் வச்சுருக்கீங்கன்னா இப்போது ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட உங்கள் கையில் ஒரு 60 டேஸ் இருக்குது. இந்த 60 டேஸை நீங்கள் ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எங்கெங்கே வீக்காக இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த ஏரியாவை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் 320 மார்க்ஸுக்கு மேலே எடுக்க முடியும், கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும், ஒரு ஜாப்பை நிச்சயமாக செக்யூர் பண்ணிட முடியும். இது ஒரு கோல்டன் சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது SSC GD எக்ஸாம். SSC GD எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி February 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 month பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSC GD எக்ஸாம்ஸை வந்து SSC கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜான் அண்ட் ஃபெப்ரவரியில் ஷெட்யூல் ஆக வேண்டியது. ஆனால் இப்போ ஏன் இந்த ஃபெப்ரவரியில் ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா ஜான்வரியில் நிறையா எக்ஸாம்ஸ் பேங்கிங் எக்ஸாம்ஸை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த டைம் நிறையா ஹாலிடேஸ் வரும். அதனால உங்களுக்கு ஃபெப்ரவரியில் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நல்ல வாய்ப்பு. GD எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சான்சஸ் வந்து இருக்குது. இப்போலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக 0 லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கட் ஆஃப் உங்களால் நிச்சயமாக கிளியர் பண்ணிட முடியும் GD எக்ஸாம்ஸ்க்கானது. ஸோ உங்களுக்கு ஜான்வரியில் இந்த எக்ஸாம் ஷெட்யூல் ஆகுது, ஃபெப்ரவரியில் இந்த எக்ஸாம் ஷெட்யூல் ஆகுது. இப்போ உங்களை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு NTPC எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? ஜான்வரியில் NTPC எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லவே இல்லை. ஃபெப்ரவரியில் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இல்லவே இல்லை. ஏன்னா ஃபெப்ரவரியில் GD எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்ச்சில் உங்களுக்கு RBFோடைய கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிவிட்டு ஏப்ரலில் இருந்து NTPC எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ் எக்ஸாம்ஸை நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் 12th அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ஸை ரயில்வே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ NTPC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சீரியஸாக ஏப்ரல்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபெப்ரவரி எண்டில் உங்களோட ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிசம்பர் ஃபுல்லாக இருக்குது, ஜான்வரி ஃபுல்லாக இருக்குது, ஃபெப்ரவரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது ஒரு 31st டேட்டு, 31st, இதுக்கப்புறம் ஒரு 28, இப்போ ஒரு 10 டேஸ்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் கிட்டத்தட்ட 10, 9, 10 ஒரு 100 டேஸ் உங்கள் கையில் இருக்குது. இந்த 100 டேஸை நீங்கள் NTPC எக்ஸாம்ஸ்க்கு சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் ஓரியன்ட் கண்டென்ட்டை கவர் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் NTPCயோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிளியர் பண்ண முடியும். சீரியஸாக படித்தா போதும். நீங்கள் SSC CGL 2025 நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் பிகினர்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கோம். பிகினர்ஸ்னால் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதுலேருந்து கவர் பண்ணணும், என்னென்ன டாபிக் இம்பார்ட்டண்ட்டுங்கிற வீடியோ அண்ட் எவ்வளோ 6 மந்த்துக்கான டீட்டெயில்டு ஸ்டடி பிளான், டெய்லி என்ன படிக்கணும், ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, டெய்லி 5 மணி நேரம் நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா SSC CGL எக்ஸாம்ஸை உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். கம்ப்ளீட் சிலபஸை ரிவிஷனோட ப்ராக்டிஸோட முடிச்சிட முடியும் 6 மந்த்தில். SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ரெக்கார்டட் வீடியோஸு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், நோட்ஸ் டேக்கிங் டைமை சேவ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் கண்டென்ட்டோட, லேட்டஸ்ட் டாபிக்ஸோட, கொஷின்ஸோட உங்களுக்கு இந்த கிளாஸஸில் டாபிக்ஸ் வந்து சிலபஸ் அவைலபிளாக இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.